ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வெரைட்டியாக ஏதாவது காலையில் செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்றதுக்கு வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. கோதுமை மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று, வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ், கேப்சிகம் வச்சு எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண பூண்டு, நமக்கு தேவைக்கேற்ப காய்கறி, மிளகாத்தூள், சாட் மசாலா எல்லாத்தையும் போட்டு தண்ணி தெளித்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இதுலேயே பார்த்திங்கனாக்கா டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ்லாம் ஊற்றிக்கிங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கோதுமை மாவில் நம்ம சப்பாத்தி மாதிரி செஞ்சு எல்லாம் உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சு வெஜ் ரோல் மாதிரி நம்ம செஞ்சு இதையே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலையே இதை நல்லா இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி நீங்கள் சிம்பிளாக தோசை கல்லில் நீங்கள் இதை எண்ணெய் கூட ஒரு 4 ஸ்பூனை ஊற்றி நீங்கள் இப்படி ஒரு திருப்புனீங்க அப்படின்னாக்கா அழகாக வெஜ் ரோல் குட்டி குட்டியாக கட் பண்ணி குழந்தைங்க நல்லா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே டயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்த திருப்தி நமக்கு இருக்குங்க குழந்தைங்களுக்கு. நீங்கள் இந்த கோதுமை மாவை வச்சு இல்லை வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு நீங்கள் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி கரம் மசாலா, சாட் மசாலா வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற கோதுமை மாவில் நீங்கள் ரோல், சப்பாத்தி ரோல் செஞ்சு கொடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும்.